Hello aspirants, welcome to GL SSC Tamil. நான் SSC G ஸ்குவாடுக்கான அந்த டெமோ கிளாஸ் வந்து ஜனவரி 10ஆம் தேதி வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் வந்து ஒரு சில பேரால் அட்டன் பண்ண முடியல, என்னால் வந்து டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் கிடைக்குமா இந்த மாதிரியான விஷயங்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. டெமோ கிளாஸில் நடத்தின எல்லாத்தையுமே வந்து இங்கே நடத்த முடியாது. ஆக்சுவலாக அங்கே என்ன நம்ம கோர்ஸ் வந்து எப்படி போகும், தென் வேதிக் மேக்ஸ் வந்து நடத்தினேன். ஆனால் இங்கே நம்ம கோர்ஸ் எப்படி போகும்ன்றத ஒரு வீடியோவாகவும் வேதிக் மேக்ஸை ஒரு வீடியோவாகவும் எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் யூடியூப்பில் 2 மணி நேரம் 1 மணி நேரம் இந்த மாதிரி வீடியோலாம் வந்து பார்க்கறது கஷ்டம் நிறைய பேர். அதனால தான் கம்மியான டைமிங்கில் வந்து 2 வீடியோவாக இதை பிரித்து எடுத்தேன். சரி, முதல்ல வந்து நம்ம கோர்ஸ் எப்படி இருக்குது என்ன ஏதுன்றத ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். ஜி ஸ்குவாட் 2025 இது பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் பண்ணும்போது எஸ்எஸ்சிக்காக ஸ்டார்ட் பண்ணுது. ஓகேவா? அப்புறம் நிறைய பேரோட ஆஸ்பிரன்ஸ் நான் இந்த ரயில்வேக்கும் படிக்கிறோம். ஸோ அதனால வந்து எனக்கு ஆர்ஆர்பியும் கவர் பண்ணி கொடுங்க. எனக்கு நீங்கள் டைமில் கவர் பண்ணி கொடுக்கலனா கூட பரவாயில்ல, எனக்கு நீங்கள் கவர் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு குரூப் டிக்காவது யூஸ் ஆகும். இந்த மாதிரி கேட்டிருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா இந்த ஆர்ஆர்பியோட மெர்ஜ் பண்ணிட்டோம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பிக்கும் எஸ்எஸ்சிக்குமான கம்பேரிசன் வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த 2 கம்பேரிசன் வீடியோவில் நான் மேக்ஸு முக்காவாசி கூட இல்லை, 90% ஒரே மாதிரி தான் இருக்கும்ன்றத சொல்லியிருந்தேன். கரெக்டாக? இந்த 10% வந்து டியர் 1லேயே இந்த ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி இது எல்லாம் வந்து கேட்பாங்க. அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம்னா கவர் பண்ணிடலாம். ரைட்? ஸோ அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். இது நாங்கள் என்னென்ன ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கான லைவ் கிளாஸ் ஆஃபர் பண்ணுறோம். சரிங்களா? மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேக்ஸ் இது ரெண்டுத்தையுமே வந்து போட்டுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் மாடியூல்ஸான கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி இது எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிடுறோம். இது வந்து மேக்ஸுக்கு. இது மேக்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் பக்கம் போவோம். ஜென்ரல் அவேர்னஸ். இந்த ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க வந்து நடத்தணும் அப்படின்ற எந்த ஒரு நீடுமே இல்லை. உங்களுக்கு ப்ராப்பரான மெட்டீரியல் கொடுத்துட்டு அதை உங்களை படிக்க வச்சு அதை உங்களை ரிவிஷன் பண்ண வச்சு நெக்ஸ்ட் உங்களை வந்து ஒரு குவிஸ் அட்டன் பண்ண வச்சுட்டாலே வந்து மோர் தென் எனஃபாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இதை என்ன பண்ணியிருக்கேன், 3 குவிஸாக வந்து பிரிச்சிருக்கேன். ஓகேவா? 3 சப்ஜெக்ட் 3 குவிஸாக வந்து பிரிச்சிருக்கோம். சரி, இந்த ஜென்ரல் அவேர்னஸ்குள்ள என்னென்ன இருக்குன்றத பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இருக்கும். சயின்ஸை இன்க்ளூட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஆர்ஆர்பிக்கும் சேர்த்து தான் இருக்குன்றது. ரைட்டா? ஏன்னா வந்து சயின்ஸ் வந்து ஆர்ஆர்பியில் அதிகமாக கேட்குறாங்க. அதுவும் 6லேருந்து 10க்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகள் வந்து நிறையா வருது. அதனால வந்து சயின்ஸையும் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சோஷியலை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, எக்கனாமி, பாலிட்டி இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? ஆனால் நம்ம மெயினாக எதை கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபி. ஏன்னா ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டீங்க, ஏதாவது ஒரு எஸ்எஸ்சி பேப்பராக இருக்கட்டும் இல்லைனா ஒரு ஆர்ஆர்பி பேப்பராக இருக்கட்டும், மற்ற எல்லா சப்ஜெக்டையும் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபிக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ்ன்றதை கொடுப்பாங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. சரிங்களா? ஸோ இந்த 2 சப்ஜெக்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஸ்ட்ராங் பண்ணுறோம். இது சீக்கிரமாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பாலிட்டி, எக்கனாமியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா பார்த்து முடிச்சிடுவோம். அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே. இந்த ஸ்டாட்டிக் ஜிகேன்றதும் தனியாக ஒரு போர்ஷனாக போகும். இந்த ஸ்டாட்டிக் ஜிகேல பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி ரெண்டுத்துலேயும் கலந்து என்னென்னலாம் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணுறோம். இந்த ஸ்டாட்டிக் ஜிகேவோட போர்ஷன் எப்போ இது கம்ப்ளீட் ஆகும்னா மேக்ஸோட போர்ஷன் எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ இந்த ஸ்டாட்டிக் ஜிகேவோட போர்ஷனும் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதை வந்து நெக்ஸ்ட் நம்ம எந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம், சயின்ஸாக இருக்கட்டும், சோஷியலாக இருக்கட்டும், ஸ்டாட்டிக் ஜிகேவாக இருக்கட்டும், சயின்ஸ் அண்ட் சோஷியல் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸ்டாட்டிக் ஜிகே வந்து இந்த கிளாஸ் எப்போ முடியுதோ அப்போ வரைக்கும் என்ன ஆகும்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ரைட்டா? அது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணி எப்படி படிக்கிறது, நெக்ஸ்ட் நம்ம எப்படி ஃபர்தராக எடுத்துகிட்டு போகலாம், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து என்ன ஏதுன்றதை சொல்லி கொடுத்துருவோம். கைடன்ஸுன்றது இதில் பக்காவாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு ரெக்கார்டட் கோர்ஸாக இருக்கும் போது தான் ஒரு சில கைடன்ஸ் வந்து கொடுக்க முடியாது. பட் நம்ம லைவ் கிளாஸாக இருக்கிற பட்சத்தில் நம்ம நிறைய கைடன்ஸ் வந்து கொடுத்து தான் ஆகணும். ஸோ கொடுத்துருவோம். ரைட்டா? ஸோ இந்த 3 சப்ஜெக்ட் வந்து நமக்கு இருக்குது.
சரி, இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி எடுத்துட்டு போறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளது வந்து ஜனவரி 22ல இருந்து நம்மளோட கிளாஸ் வந்து ஆரம்பிக்குது. டே 1ல பார்த்தீங்கன்னா ஜனவரி 22. 6வது என்சிஆர்டி சயின்ஸ் 1, 2, 3. அடுத்த நாள் 4, 5. அதுக்கு அடுத்த நாள் 6, 7, 8. என்ன 3 சாப்டரா இருக்கு, 3 சாப்டர், 2 சாப்டர், 4 சாப்டர்லாம் இருக்குன்னா, 6வதுல இருக்கக்கூடிய என்சிஆர்டி சயின்ஸ்ல கண்டென்ட்டும் கம்மி, கதையும் கம்மி, எல்லாமே கம்மி, பேஜஸும் கம்மி. ஸோ ஒரு நாளைக்கு நீங்க 3 சாப்டர்ன்றதை தாராளமா படிச்சிடலாம். அதனாலதான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சாப்டர்ஸை வந்து அதிகமாக்கி கொடுத்துருக்கேன் ஒரு நாளைக்கு. அடுத்து 10th ஜியாகிரபி. 10th ஜியாகிரபில பாத்தீங்கன்னா சாப்டர் 1 அப்புறம் கிளாசரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 2வது சாப்டர் 2, சாப்டர் 3. இதுலயே நீங்க இந்த இந்த இதுலயே நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், 10th ஹிஸ்டரியில 2, 5 தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த 2வது சாப்டரும் 5வது சாப்டரும் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9th ஹிஸ்டரியை 4வது சாப்டர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். எது இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் தான் கொடுக்குறோம். அதுலயே நம்ம என்ன பண்ணிருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு நீங்க கண்டென்ட்டை வந்து கம்மியா கன்சியூம் பண்ணிட்டு, அதாவது கண்டென்ட்டை கம்மியா கன்சியூம் பண்ணாலும் அதுல இருந்து நீங்க 100% கன்சியூம் பண்ணி எது ரெலவெண்டா இருக்கோ அதை மட்டும்தான் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா வந்து உங்களை படிக்க வைக்கிறோம். அவ்வளவுதான். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இவ்வளவுதான் மேட்டர். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நியூ பிளஸ் ஓல்டு என்சிஆர்டில இருந்து நாங்கள் கவர் பண்றோம். உங்களுக்கு சயின்ஸ் வந்து இந்த மாதிரி சாப்டரா வந்து இந்த மாதிரி புக்கில் படிக்கிறது கஷ்டமா இருந்ததுன்னா, நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணிட்டோம். சரியா? என்ன புக்கு? என்சிஆர்டி சயின்ஸ் புக்கு. ஏகப்பட்ட பேரு நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ்ல போயிட்டு இருக்கு. கண்டென்ட் செம்ம அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். டெமோ பிடிஎஃப் இருக்கு, அதை நீங்க பாருங்க. சாம்பிள் பிடிஎஃப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா வாங்குங்க. சரிங்களா? 359 rupees வரும். குவாலிட்டி, ஒரு கண்டென்ட் வைஸ் குவாலிட்டியா இருக்கட்டும், அந்த பேப்பர் குவாலிட்டியா இருக்கட்டும், பிரிண்ட் குவாலிட்டியா இருக்கட்டும், அது டியூரபிளா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து என்னது, அதெல்லாம் பார்த்து பார்த்து வந்து டியூரபிளா இருக்கணுன்றதுக்காக பண்ணதுதான். ஏன்னா வந்து ஒரு ஆஸ்பிரண்டா இருக்கீங்க, புக்கை வந்து தருவீங்க, புக்கை வந்து இது பண்ணுவீங்க, கொடுப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கொடுப்பீங்க, இல்லை எங்கேயாவது ஒரு லைப்ரரியில் ஓரமாக வச்சுட்டு போவீங்க. இது எல்லாத்தையுமே வந்து கருத்தில் கொண்டு தான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ரைட்டா? ஸோ டியூரபிளாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ரூபாவும் ஒர்த்தாக ஃபீல் ஆகும். ரைட்? ஸோ இந்த புக்கை பற்றின கம்பேரிசன் வீடியோவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் பொறுமையாக பிளேலிஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். இஃப் பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்ஸ் எல்லாத்தையுமே தரேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் வாங்குங்க. ரைட்டா? ஸோ வந்து ஸ்டாக் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது பயங்கரமாக. ஸோ அதனால் வந்து ஸ்டாக் வந்து காலி ஆகிறதுக்குள்ளே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. ரைட்? ஸோ இது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி தான் வந்து போகும். டே 24 வரைக்கும் இருக்கு. நம்ம வந்து டே 64 வரைக்கும் நம்ம போட்டு வச்சிருக்கோம். சரியா? என்னடா இது இது இல்லையே, என்சிஆர்டி இருக்கு, சயின்ஸ் இருக்கு, ஸ்டாட்டிக் ஜிகே இல்லையேன்னு கேட்காதீங்க. ஸ்டாட்டிக் ஜிகே வந்து டெய்லி அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ டெய்லி அப்டேட்டாக இருக்கிற ஸ்டாட்டிக் ஜிகேவை நம்ம இங்கே வந்து காட்ட முடியாதுல்ல. அதனால தான் வந்து நான் இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்மளோட குவிஸ்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்லாம் எங்கேருந்து எடுக்கிறது, இந்த கேள்வி வந்து இருக்கும். என்ன நீங்க வந்து எல்லாத்தையுமே டெலகிராம் குரூப்ல அனுப்பிச்சிருவீங்களா, இல்லை என்ன பண்ண போறீங்க, நாங்களே பை பண்ணுமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்பும் உங்களோட ஒரு ஒரு லிங்க் நான் சென்ட் பண்ணுவேன். அந்த லிங்க்லேயே இருக்கும். எஸ்எஸ்சி ஜி ஸ்குவாட் 2025 அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள, அதாவது டிரைவ் ஃபோல்டருக்குள்ள இருக்கும். சரிங்களா? சயின்ஸு, சோஷியலு, ஸ்டாட்டிக் ஜிகே இதுக்குள்ள போனீங்கன்னாலே டே 1, டே 2, டே 3, டே 4 இந்த மாதிரி ஒரு நாள் ஆர்டருக்கும் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரியான சாப்டர்ஸ் இருக்கும். ஒரு தடவையும் நீங்க டே 1, டே 2 கூட போக தேவையில்ல. இங்க இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப்லயே வந்து பக்கத்துலேயே கிளிக் ஹியர்னு ஒரு லிங்கை கொடுத்துருப்பேன். அதை நீங்க தொட்டா டைரக்டா எந்த டே எந்த மெட்டீரியல் போகணுமோ அந்த மெட்டீரியலுக்கு, சயின்ஸ்னா சயின்ஸுக்கு போயிடும், சோஷியல்னா சோஷியலுக்கு போயிடும். சரிங்களா? ஸோ இது ஒன்று பண்ணி வச்சிருக்கேன் உங்களோட இந்த டைமை வந்து கம்மி பண்றதுக்காக. நெக்ஸ்ட் என்சிஆர்டி புக் வந்து நான் கொடுக்குறேன். கரெக்டா? ஸோ ஒரு பிடிஎஃப்பும் கொடுக்குறேன். ஒரு பிடிஎஃப்பையும் கொடுக்கும்போது நீங்க வந்து படிச்சு அதை ஹைலைட் பண்ணி நோட்ஸ் எழுதி அதுக்கப்புறம் குவிஸ் அட்டென்ட் பண்ற ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டைம் டேக்கிங்கான ப்ராசஸ். ஸோ அந்த டைம் டேக்கிங்கான ப்ராசஸ் எல்லாத்தையுமே நான் கையில் எடுத்துக்க முடியாது. பட் என்னால் அதை கம்மி பண்ண முடியும்.
அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய என்சிஆர்டி பிடிஎஃப் எல்லாமே ஹைலைட்டட் பிடிஎஃபாக தான் இருக்கும். ஓகேவா? ஹைலைட்டட் பிடிஎஃப். இந்த ஹைலைட்டட் பிடிஎஃப்ன்றது பொதுவாக ஹைலைட் ஆயிருக்காது. எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ, வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டோ அது எல்லாமே வந்து என்ன இருக்கும், ஹைலைட் பண்ணியிருக்கும். ஒரு சில விஷயங்கள் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னொருத்தருக்கு தெரியாம இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு தெரியாம இருக்கிறது இன்னொருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான ஒரு சில மிக்ஸ்டு இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல என்சிஆர்டி பிடிஎஃப் வந்து பாருங்க, ரீட் பண்ணுங்க. ஹைலைட் பண்ணியிருக்கிறத விட்டுட்டு மீன்ஸ் அதையும் படிங்க. மீதி ஏதாவது உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதை ஒரு தடவை ஹைலைட் பண்ணிட்டு, கம்மியான கண்டென்ட் தான் நீங்க ஹைலைட் பண்ற மாதிரி இருக்கும். முக்கால்வாசி நானே இம்பார்ட்டன்டான கண்டென்ட் எல்லாமே வந்து ஹைலைட் பண்ணிட்டேன். இது வந்து நான் படிச்ச என்சிஆர்டி பிடிஎஃப் தான். நான் வந்து நோட்ஸ் எப்படி எழுதணும் அதுதான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லி தந்துட்டு இருக்கேன். சரிங்களா? ரீட் பண்ணுங்க, ஹைலைட் பண்ணுங்க. ஆல்ரெடி ஹைலைட் பண்ண கண்டென்ட் இருக்கும், அது எல்லாத்தையுமே படிங்க. படிச்சு மண்டையில ஏத்துங்க, நோட்ஸ் எழுதுங்க. அதே என்ன பண்ணுங்க, படிங்க. குவிஸ்ன்றது இருக்கும், குவிஸ் அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? நோட்ஸ் வந்து நீங்க எடுக்கிறது தான் பெட்டர், அட்வைசபிள் அதுதான். ஏன்னா வந்து நீங்க ஒரு தடவையும் பிடிஎஃப் வந்து பார்த்துட்டு இருக்க அளவுக்கு வந்து உங்களுக்கு டைம் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு வந்து நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இல்லை நான் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கேன், எனக்கு டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நோட்ஸ் எடுக்க டைம் இருக்காது. அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஹைலைட்டட் பிடிஎஃப்ஸ்ன்றது யூஸ் ஆகும். அதனால தான் நான் ஹைலைட்டும் பண்ணி கொடுத்துருக்கேன். ரைட்டா? இந்த கிளாஸ்ன்றது, இந்த லைவ் கிளாஸாக இருக்கட்டும், இல்லை குவிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாகவும் இருக்கலாம். ரெண்டு பேருக்குமே வந்து ஆப்டாக செட் ஆகக்கூடிய அளவுக்கு தான் வந்து இதோட கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி தான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுலேயே நான் ஹைலைட் பண்ணதையே வச்சு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. கங்கிஸ்கான் எப்போ செத்தாரு, அப்பா சைட்லேருந்து யாரு, அம்மா சைட்லேருந்து முகல்ஸ் யாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தைமூர் இன்வேஷன் எப்போ நடந்தது, 1398, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கேட்டது தான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாபரை பற்றி இருக்கிறது, ஃபெர்கானா 12 வயசுல வந்து ரூல் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ஸோ இந்த இந்த கதை எல்லாமே வந்து நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது எல்லாம் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். சும்மா வந்து ஹைலைட் பண்ணது இல்லை, எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ரைட்? ஸோ நீங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு தடவை படிச்சுட்டு இந்த ஹைலைட்டடாக நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு கான்செப்டாகவும் புரியும், டேட்டாவாகவும் உங்களுக்கு புரியும். ரைட்? நம்மளோட ரெக்கார்டட் செஷன் எப்படி பார்க்கறது? நீங்கள் லைவ்னு சொல்லிட்டீங்க, அப்போ வந்து வெறும் லைவ்ல தான் இருக்குமா, நான் ஏதாவது ஒரு கிளாஸஸ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து நான் எப்படி அதை அட்டன் பண்ணுவேன்? இந்த மாதிரியான கேள்விகள் வந்தது. நீங்கள் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோவோட லிங்க்ன்றதை இந்த மாதிரி, இது வந்து ஒரு கூகுள் ஷீட். சரியா? கூகுள் ஷீட் உங்களுக்கு இதை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த கூகுள் ஷீட் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும், டெய்லி ஒரு நாளைக்கும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்பர் சிஸ்டமில் கிளாஸ் 1 முடிஞ்சதுன்னா கிளாஸ் 2க்குள்ளே இங்கே வந்து ரெக்கார்டட் வீடியோவோட லிங்க் வந்துடும். நம்பர் சிஸ்டம் 2 வந்து லைவ் முடிஞ்சதுன்னா அதோட ரெக்கார்டட் வீடியோவோட லிங்க் இங்கே வந்துடும். ஸோ எல்லாத்தோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாளைக்கும் கொடுத்து வச்சிருவேன். அதனால உங்களால் எப்போ முடியுதோ அப்போ நீங்கள் அகைன் என்ன பண்ணிக்கலாம்னா ரெக்கார்டட் வீடியோ பார்த்துக்கலாம். சார் நீங்கள் மேக்ஸ் வந்து கொடுக்குறீங்க, நடத்துறீங்க, எல்லாம் ஓகே, கையில் எங்களுக்கு பிடிஎஃபாக என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன நான் நடத்துகிறனோ அதோட பிடிஎஃப் கொடுத்துருவேன். அந்த பிடிஎஃப்ல கொஷின் தனியாக ஒரு பிடிஎஃப்பும், கொஷின் ப்ளஸ் ஆன்சர் பிடிஎஃப்பும் கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு ஒரு சில கொஷினை வந்து நான் உங்களே போட சொல்லுவேன், ப்ராக்டிஸ்க்கு போட சொல்லுவேன். சரிங்களா? அந்த ப்ராக்டிஸ் கொஷினோ 20, 40, 50 அப்படிலாம் இருக்காது. ஒரு குட்டி குட்டி டாப்பிக்ல இருந்து ஒரு 2 கொஷின், 1 கொஷின், 3 கொஷின் இருக்கும். சும்மா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறதுக்கு. சரிங்களா? நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணுறதுக்கு அந்த ப்ராக்டிஸ் கொஷினும் இருக்கும். சரிங்களா? சரி, இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் வந்து என்ன பண்ணியிருப்பேன், இந்த கொஷின் ப்ளஸ் ஆன்சர் பிடிஎஃப்லேயே வந்து அந்த ப்ராக்டிஸ் கொஷினோட ஆன்சர்ஸையும் வந்து அதுலேயே வந்து இது பண்ணி வச்சுருப்பேன். ஓகேவா? அனோட்டேஷன் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் வந்து படித்தா வந்து ஓகேவா இருக்கும். நெக்ஸ்ட்டு இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்ற கேள்விக்கு உங்களுக்கு கான்செப்ட் எல்லாமே கிளியர் பண்ணியிருப்பேன். இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன கான்செப்ட் நடத்துகிறாங்க, என்ன ஏது, இதெல்லாம் கவர் பண்ணியிருப்பேன். பட் நீங்கள் இது மட்டும் பத்தாது, இதோட நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணி ஆகணும். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு அப்படின்னா
அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அதை பற்றி டீட்டெயிலாக அதை கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின். சரிங்களா, நம்மளோட பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண அதாவது சொன்னதுல இருந்து நிறைய கேள்வி வந்து ஒன்னொன்னா வந்துட்டு இருந்தது. அதுல மெயினான 6 விஷயங்கள் தான் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. முதல்ல வேலிடிட்டி. நம்மளோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 2ல இருந்து 3 மாசம் நமக்கு லைவ் கிளாஸஸ் நடக்கும். ஓகேவா, மேக்ஸ் லைவ் பண்றது, மேக்ஸ் லைவ் கிளாஸஸ் நடக்கும். ரைட்டா? ஸோ இந்த லைவ் கிளாஸஸுக்கு அப்புறம் ஒரு 2 months வந்து நான் வேலிடிட்டி கொடுத்துருந்தேன் இதுக்கு முன்னாடி. பட் இப்போ அந்த 2 months வேலிடிட்டி இல்லாமல் 6 months வேலிடிட்டி கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க. ஓகே, நிறைய பேர் வந்து வேலிடிட்டி கேட்குறீங்க. உங்களோட சைடு வந்து என்னால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 2 months வேலிடிட்டியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு 6 months வேலிடிட்டின்றது கொடுக்குறேன். அப்போது எனது வந்து ஏப்ரலில் முடிஞ்சதுன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 6 மாதத்துக்கு வந்து நம்மளோட ரெக்கார்டட் செஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பார்த்து படிச்சுக்கலாம். அடுத்து நம்மளோட என்சிஆர்டி பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குமா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி. என்சிஆர்டி பிடிஎஃப் உங்களுக்கு எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன அட்வைசபிள் அப்படின்னா டே 1 டே 2 மெட்டீரியல்ஸை நீங்கள் அன்னன்னைக்கு வந்து டவுன்லோட் பண்ணி தனியாக ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கோங்க. இன்கேஸ் அது ஏதாவது பிரச்சனையாச்சு, கரப்ட் ஆயிடுச்சு, ஏன்னா நம்ம அப்லோட் பண்ணுறோம், என்ன வேணாலும் ஆகலாம். சரிங்களா, அதாவது ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பிரச்சனை ஆகிடும். அதனால ஒரு சேஃப்டிக்காக எல்லாத்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டே 1 படிக்கிறீங்க அப்படின்னா டே 1ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸை டே 1 போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா நல்லது. ரைட்டா? இது வந்து உங்களுக்கு பிடிஎஃப் எல்லாமே லைஃப் டைம் அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் ரெக்கார்டட் அவைலபிளா. ரெக்கார்டட் அவைலபிளான்ட்டு கேட்டிருந்தீங்க. பிகாஸ் நான் லைவ் கிளாஸ்ன்னு சொன்னதுனால வெறும் லைவ் மட்டுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கீங்க. லைவ் ப்ளஸ் ரெக்கார்டட். இந்த ரெக்கார்டட் வீடியோ அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் லைவ்ல வந்து ஒரு கிளாஸ் நடத்துறேன். லைவ் கிளாஸ் இதில் நடத்தேன். எனக்கு 2 hours ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கண்டென்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் ஆகுதுன்னா, ரெக்கார்டட் வீடியோ அப்படின்றது இங்கே லைவ் கிளாஸ் என்ன நடத்தணும்னோ அதே ரெக்கார்டட் வீடியோ இருக்காது. சரிங்களா, இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் லைவ்ல பார்க்கும்போது தான் வந்து நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட பேசுறதா இருக்கட்டும், இல்லை நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுறதா இருக்கட்டும், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கறதா இருக்கட்டும், உங்களை கேள்வி கேட்கறதா இருக்கட்டும், அதுக்கு பதில் வாங்க நான் கொஞ்சம் டைம் எடுக்கிறதா இருக்கட்டும், இது எல்லா விஷயத்தையும் நான் ஒரு லைவ் கிளாஸ்ல பண்ணேன் அப்படின்னா அது நல்லா இருக்கும். பட் அதே விஷயம் வந்து ஒரு ரெக்கார்டட் வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ரெக்கார்டட் வீடியோவை எப்பயுமே 1.5 எக்ஸ்பீட்லேயும் 1.25 எக்ஸ்பீட்லேயே தான் வந்து பார்ப்பாங்க, பொதுவாக சொல்கிறேன். சரிங்களா, நான் எனக்கு நிறைய பேர் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதனால வந்து லைவ் கிளாஸில் என்ன இது இன்ட்ராக்டிவ் அதே இது வந்து நான் இங்கே போட மாட்டேன் ரெக்கார்டாக. இந்த ரெக்கார்டட் அப்படின்றது தனியாக ரெக்கார்ட் பண்ணி தான் போடுவேன். ஸோ இந்த 2 hour கண்டென்ட்ன்றது 1.5 மணி நேரம் கண்டென்ட்டாக கூட ஆகலாம். சரிங்களா, வாய்ப்பு இருக்குது. இந்த வெயிட் பண்ணுறது, கண்டென்ட் இது பண்ணுறது, இது எல்லாமே எதுவுமே இருக்காது. உங்களுக்கு என்ன கண்டென்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக அது ஸ்லோவாக என்ன பேஸில் போனால் கரெக்டாக இருக்குமோ அதில் நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன். ஸோ ரெக்கார்டட் வீடியோ ஒர்க்கிங் ஆஸ்பிரன்ஸ் பார்க்குறவங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் சேவிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்ட்ராக்டிவ் செஷன். நம்மளோட பேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 50 மெம்பர்ஸ்க்கு உள்ளே இருந்தாங்கன்னா நியர்லி இப்போ வந்து ஒரு 30 மெம்பர்ஸ் கிட்ட வந்துட்டாங்க. ஓகேவா, இன்னும் வந்து அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அட்மிஷன் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள 50 மெம்பர்ஸ்க்குள்ள இருந்தாங்க அப்படின்னா என்னது நம்ம வந்து இன்ட்ராக்டிவ் செஷனாக வந்து கொண்டு போகலாம். அதாவது உங்களை மைக் ஆன் பண்ண சொல்லிட்டு பேச வைப்பேன். இந்த மாதிரியான விஷயங்கள், உங்கள் டவுட்ஸை வந்து அப்படியே வந்து கேட்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சரிங்களா, இதுவே 50 மெம்பர்ஸ்க்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா வந்து நம்மளால இன்ட்ராக்டிவ் செஷன் அந்த அளவுக்கு கொண்டு போக முடியாது. இன்ட்ராக்டிவ் மீன்ஸ் உங்களை மைக்கை ஆஃப் பண்ண சொல்லி மைக் ஆன் பண்ண சொல்லி பேசுகிற அளவுக்கு இன்ட்ராக்டிவ் இருக்காது. பட் சாட் மூலயமா வந்து இன்ட்ராக்டிவ் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 20 மெம்பர்ஸ் எனக்கும் வந்து நான் 50 மெம்பர்ஸ்க்கு மேலே போகக்கூடாது அப்படின்றதான் என்னோட எய்மு. அதனால தான் நான் ப்ரைஸையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 20 சீட்ஸ் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நான் அட்மிஷனை க்ளோஸ் பண்ணிவிடுவேன். யார் யாரெல்லாம் வந்து சேரணும்னு நினைக்கிறீங்களோ இந்த 50 பேருக்கு உள்ளே சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, நம்ம அதிகமாக மெம்பர்ஸ் போக போக லைவ்ல வந்து எஃபிஷியன்சி கம்மியாயிடும். எனக்கு அது நல்லா தெரியும். அதனால தான் வந்து எனக்கு 50 மெம்பர்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டராக்டிவ் செஷனை பற்றி சொல்லிட்டேன். ப்ரைஸிங்
இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் நம்மளோட இது பார்த்தீங்கன்னா 1199 ருபீஸ் வச்சிருக்கோம். இந்த 1199 ருபீஸ் யாருக்கு அப்படின்னா நியூலி ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ், அதாவது ஜான் 13க்கு மேலே யார் யாரெல்லாம் நியூவாக ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து 1199 ருபீஸ். இந்த ஜான் 13ஆம் தேதிக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே 899 ருபீஸ் தான். ரைட்டா? ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிட்டீங்க, பே பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலில் வந்து 899 ருபீஸுக்கான ஒரு QR கோடு இருக்கும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா 24 ஹவர்ஸில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கால்ன்றது வந்துடும். இப்போ இந்த டைமில் வந்து கன்ஃபர்மேஷன் கால்ன்றது இந்த பொங்கல் ஹாலிடேஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. ஆஃப்டர் த ஹாலிடே உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா கன்ஃபர்மேஷன் கால் வந்து குயிக்காக வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க அப்படின்றவங்க ஒரு சிலரோட கிராஸ் செக்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தான் எனக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த டீம்ல இருக்கிறவங்கலாம் லீவ்ல இருக்கிறாங்க, அந்த மெம்பர்ஸ்லாம் லீவ்ல இருக்கிறாங்க, ஒர்க்கு கொடுத்தவங்களுக்குலாம். சரிங்களா? அதனால வந்து என்னால் அதை பண்ண முடியல. ஒன்ஸ் அவங்க மறுபடியும் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா கன்ஃபர்மேஷன் கால்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ரைட்டா? நெக்ஸ்ட், இஸ் திஸ் எனஃப் ஃபார் மேக்ஸ்? மேக்ஸ்க்கு இது போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு விஷயம் வந்து போதுமா அப்படின்ற கேள்வி வந்து எப்பயுமே எங்கேயுமே வரக்கூடாது. நான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஒரு சில நேரம் வந்து ஒரு ஷிஃப்ட்டில் ஒரு கொஸ்டின் வந்து கொஞ்சம் நியூவாக வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே வந்து இந்த போதுமான்ற மைண்ட் செட்டை வந்து நீங்கள் ஒரு பேட்ச் வாங்குறதா இருக்கட்டும், பேட்ச் வாங்காதவங்களா இருக்கட்டும், இந்த போதுமான்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து எப்பயுமே வைக்காதீங்க. எதுவுமே எப்பயுமே வந்து போதாது. ஓகேவா? நம்ம பேட்ச்ல வந்து என்ன போகுது அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னலாம் கேட்டிருக்கான், இதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருக்கான், ப்ரீவியஸ் இயர் கொஷனில் எப்படி இருக்கு, நம்ம எல்லாமே வந்து பிஒய்க்யூ பேஸில் போகிறதுனால இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் கேட்டிருக்கான், இதுக்கப்புறம் என்னென்ன கேட்கலாம், வித்தியாசமாக என்ன கேட்கலாம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ நீங்கள் மேக்ஸுக்கு நம்மளோட கிளாஸை மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே இருக்காது. நீங்கள் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்ற ஒரு ஐடியா நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்மளது வந்து நம்பர் சிஸ்டம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்பர் சிஸ்டம் ஒரு 5 days போகுதுன்னா 5 days போகுதுன்னா அந்த நம்பர் சிஸ்டம் 5 days போகிறத வந்து அப்படியே வச்சுருங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிடிஎஃப் கொடுக்குறனோ அதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் சம் சால்வ் பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள், இது எல்லாம் அந்த 5 நாளைக்கு பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் போகும். சரிங்களா? சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு எப்போ போக ஆரம்பிக்குதோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்பர் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பிஒய்க்யூ, ஆப்வியஸ்லி உங்ககிட்ட பினாக்குலோ வைசிட்டியோ இல்லை அது கிரணோ ஏதாவது ஒன்று பிஒய்க்யூ இருக்கும் மேக்ஸ். சரிங்களா? அதை நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிங்க, டாபிக் வைஸ் சால்வ் பண்ண ஆரம்பிங்க. இஃப் சால்வ் பண்ணி ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா நம்ம டெடிக்கேட்டடாக வந்து குரூப் வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? உங்களுக்கு வந்து கிளாஸோட அப்டேட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து ஒரு டெலகிராம் குரூப்பில் வந்து எல்லாமே வரும். அங்கேயே நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸை வந்து ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், மற்ற மெம்பர்ஸோட கலந்து பேசி அந்த டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்கேஸ் மற்றவங்களும் தெரியல உங்களுக்கும் தெரியல அப்படின்ற பட்சத்தில் நான் அந்த டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுவேன். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து மேட்ரு, வேறு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு நம்மளோட குவிஸ். நம்மளோட குவிஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. உங்களுக்கு எந்த டைமிங் ஆப்டாக இருக்குது, அதே டைமிங் எனக்கு என்ன ஆப்டாக இருக்குன்றதை பார்த்து தான் இந்த குவிஸ் டைமிங்ன்றதை நான் செட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்ஸ் கிட்ட கலந்து பேசிட்டு ஒரு போல் மாதிரி வச்சுட்டு தான் நான் என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா இந்த குவிஸ் டைமிங்ன்றதை சொல்லி ஆகணும். அதுவும் இல்லாமல் நம்மளோட கிளாஸ் டைமிங்ன்றது 6லேருந்து 8 வரைக்கும் நடக்கும். அதாவது டெய்லி 2 மணி நேரம் கிளாஸ் நடக்கும், மண்டே டு ஃப்ரைடே. ஸோ இந்த 2 மணி நேரம் கிளாஸ்ன்றது 6 to 8 இருக்கலாமா இல்லை 7 to 9 இருக்கலாமா அப்படின்றது ஆல்ரெடி நம்மளோட பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணவங்க இருக்கிறாங்க தெரியுமா? ஸோ அவங்கள வச்சு ஒரு போல் மாதிரி கண்டக்ட் பண்ணுவேன். இது எல்லாமே வந்து ஜனவரி 20 நடக்கும். ஜனவரி 20ல் தான் வந்து 6லேருந்து 8 இல்லை 7லேருந்து 9 அப்படின்றது தெரியும். மெஜாரிட்டி எங்கே போகுதோ அதுக்குப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா கிளாஸஸ் வந்து வச்சாகணும், குவிஸஸும் வந்து வச்சாகணும். ரைட்டா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மொத்த விஷயமும்.
ரொம்ப ரொம்ப பயங்கரமா ரொம்ப பெருசாலாம் இருக்காது. நாம வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டார்ட் பண்ணதுல எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல கண்டென்ட்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல கண்டென்ட்ஸ் கொடுத்து இங்கே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரைன் பண்ணுறது தான் வந்து என்னோட மெயின் மோட்டோ. 2 ல இருந்து 3 மாசத்துக்குள்ள மேக்ஸ் முடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் அந்த மேக்ஸை வந்து நான் முடிப்பேன். இஃப் என்னால் வந்து முடிக்க முடியல, டைமுக்குள்ள முடிக்க முடியல, நீங்கள் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க லைவ் கிளாஸில் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இதை இந்த காம்பன்சேட்டரி கிளாஸஸ்ன்றதை நம்ம எடுப்போம். இப்போ சாட்டர்டே சண்டே இருக்கட்டும், இதில் வந்து நான் கிளாஸஸ் வைக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்ன்றது நடக்கும். இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, இந்த மண்டே டு ஃப்ரைடேல ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகுதோ, இல்லை வேற ஏதாவது ரொம்ப எமர்ஜென்சி கமிட்மெண்ட்ஸ் ஏதாவது வந்ததுனாலும் அதை நான் லீவ் சொல்லிட்டு சாட்டர்டே சண்டே காம்பன்சேட் பண்ணுவேன். ஸோ இந்த 2 ல இருந்து 3 மாசத்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சிடும். இஃப் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா கூட 1 மாசம் தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். ரைட்டா? ஸோ 1 மாசம்ன்றது ரொம்ப அதிகமா எக்ஸ்ட்ரீமா சொல்றேன். ரைட்? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா விஷயம். உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸை வந்து வாங்கணும் அப்படின்னா நான் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன். மேலே வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? 9447837004 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மெசேஜ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதில் கேளுங்க. கேட்டுட்டு உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வாங்கிடுங்க. நம்மளோட கிளாஸ் அப்படின்றது ஜனவரி 22 ஆரம்பிக்க போகுது. ஜனவரி 22க்கு அப்புறம் யாராவது எனக்கு லைவ் கிளாஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால வந்து நீங்கள் ஜனவரி 22க்கு உள்ளேயே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி ஜனவரி 13க்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்குலாம் அதே 899 ருபீஸ் தான். ஜனவரி 13க்கு அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு தான் 1199 ருபீஸ். ரைட்டா? ஸோ ப்ரைஸை ஏற்றி விற்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அட்மிஷன் கம்மி ஆகும்ன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் நான் கொஞ்சம் ப்ரைஸை வந்து அதிகமாக வந்து வச்சுருக்கேன். ஸோ எனக்கு நான் வச்சுருக்க கண்டென்ட்டை ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு கரெக்டாக அதை போட்டுட்டு, அதாவது அதை கொடுத்துட்டு அவங்கள கன்சியூம் பண்ண வச்சு அதுலேருந்து வந்து நல்ல ரிசல்ட்ஸை வந்து எடுக்கிறது தான் வந்து என்னோட மெயின் விஷயம். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கலாம், இன்டர்மீடியட்ஸாக இருக்கலாம். சரிங்களா? இந்த 2 பேருக்குமே வந்து இந்த இந்த கோர்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஷார்ட்கட் சொல்லி தருவீங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. இந்த ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஷார்ட்கட்டுன்ற டேர்மே வந்து ரொம்ப ஒரு மாதிரி அன்யூஷுவலாக இருக்கும். என்னன்னா ஒரு ஒரு கொஷினை பார்த்துட்டு அந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறது, என்னது எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு டாப்பர் எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க, இதை வந்து இந்த டைமில் அப்ரோச் பண்ணுமா, இதையெல்லாம் வந்து நான் சொல்லித்தருவேன். சரிங்களா? இப்போ ஒரு சில 25 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க எஸ்எஸ்சியில். 25 கொஸ்டினில் ஒரு சில கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் மாதிரி இருக்கும். பார்க்க வந்து ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் மாட்டிப்போம் உள்ள கேல்குலேஷன் மிஸ்டேக்கில் மாட்டிப்போம். இல்லை ஒரு சில சம்லாம் பார்க்க பெருசாக இருக்கும், ஆன்சர் சின்னதாக வரும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளோட கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது, இதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணலாமா லாஸ்ட் அட்டன் பண்ணலாமா, இல்லை இதை விட்டுடலாமா, இதை அட்டனே பண்ணக்கூடாதா, அட்டனே பண்ணக்கூடாத கொஷின்லாம் வந்து ஒரு சிலதெல்லாம் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் வந்து நம்ம எப்படி பண்ணலாம், என்ன ஏது, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்மளோட பேட்ச்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் நம்ம வேதிக் மேக்ஸ் கிளாஸில் பார்த்துருவோம். தேங்க்யூ.